ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா நாவல். உன்னில் சரணடைந்தேன். எபிசோட் 50. சுந்தரேசன் வீட்டிற்கு சுந்தரி வர அவளிடம் அனைவரும் பேசிக்கொண்டிருந்தனர். சுந்தரியின் குரல் கேட்டதும் சீதா ஆர்வமாக கீழே ஓடி வந்தாள். அங்கு கவின் இருப்பதை பார்த்தவள் வேகமாக ஓடி வந்து கவினை அள்ளிக்கொண்டு அவனுடன் பேசிக்கொண்டிருக்க சுந்தரி, ஹலோ மேடம், நாங்களும் இங்கே தான் இருக்கோம் என்றாள். அதை கேட்ட சீதா, எப்படி இருக்கீங்க அண்ணி, நல்லா இருக்கீங்களா, அண்ணா நல்லா இருக்காங்களா என்று கேட்க, நாங்கள் நல்லா இருக்கோம்மா, நீ நல்லா இருக்கியா என்று வேலன் கேட்க, நாங்கள் நல்லா இருக்கோம் அண்ணா என்றாள். நடந்தது எல்லாத்தையும் இவர் சொன்னார் சீதா. இந்த காலத்தில் எப்படியெல்லாம் இருக்காங்க பாரு. மாமா அவர் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. அவர் என்ன ஒரு காரியம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு கோபம் வருது என்று சுந்தரி கூற, ஆமா அண்ணி, என்னால் கூட அதை ஏற்றுக்கவே முடியலை. ஆனால் என்ன பண்ணுறது, இப்படியும் மனுஷங்க இருக்காங்களே என்று கூறியவள் கவினை பார்த்து எப்படி வளர்ந்துட்டான் என்று கூறியபடி அவனுக்கு முத்தம் கொடுத்தாள். மாலை நேரம் வர ராகவன் வீடு வர அங்கு சுந்தரியை பார்த்தவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அக்கா, எப்போ வந்த என்று கூறியபடி அவள் அருகில் சென்று அமர்ந்தான். நான் இப்போதாண்டா வந்தேன். நீ எப்படி இருக்க? மாமா உன்னை பற்றி சொன்னார். இங்கிலீஷ் எல்லாம் பயங்கரமாக பேசுகிறியாமே என்று கேட்க, அதை விட அக்கா, கவின் எங்க என்று கேட்க, இப்போதாண்டா சீதா தூக்கிட்டு போனா என்றாள். சரிக்கா, நான் போய் முதல்ல கவினை பார்த்துட்டு வரேன் என்று கூறியவன் தன் அறையை நோக்கி சென்றான். தன் அறைக்கு வந்த ராகவன் வாசலில் நின்று உள்ளே நடப்பதை பார்த்து கொண்டிருந்தான். சீதா கவினை தோளின் மீது தட்டியபடி அறைக்குள் அங்கும் இங்கும் நடந்து பாட்டு பாடிக்கொண்டிருக்க அந்த அழகை பார்த்தவன் தன்னையும் மறந்து அதை பார்த்து கொண்டிருந்தான். தன் தோள் மீது கவினை தட்டிக்கொண்டே இருக்க அவனும் 10 நிமிடத்திலேயே உறங்கியிருந்தான். அவனை மெல்ல மெத்தையில் படுக்க வைத்தவள் அவனது நெற்றியில் முத்தமிட்டு அவனை பார்த்து கொண்டிருக்க ராகவன் அவளின் பின்னிருந்து வந்து அணைத்து கழுத்தில் தன் முகத்தை புதைத்தான். தன்னிடை சுற்றியிருந்த அவன் கையின் மீது தன் கைகளை பதித்தவள், என்ன மாமா என்று கேட்க, பட்டு, நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா, நீ என்ன கண்டுக்கவே இல்லை என்று கூற, சீதா கவினை பார்த்து கொண்டு, மாமா அங்கே பாரு, இந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு மாமா. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதான். கோவிலுக்கு போனால் அந்த சாமியை எப்படி தன்னை மறந்து பார்த்துக்கிட்டே இருப்போமோ அதே மாதிரி தான் மாமா, குழந்தை முகத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும் மாமா, வேற எதுவும் வேண்டாம் என்றாள். அவள் மனதில் இருந்த ஆசைகளை புரிந்து கொண்டவனுக்கு அவனுக்கு ஒரு புறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மறுபுறம் பயமாகவே இருந்தது. பட்டு, நான் கூட இருக்கும்போதே நீ இப்படி பண்ணுற, அப்போ நம்ம 2 பேருக்கு நடுவில் குழந்தை வந்தா சுத்தமாக என்னை மறந்துடுவ போல என்று அவன் கூற, அவன் புறமாக திரும்பியவள் அவனை கட்டி அணைத்து, அப்படியெல்லாம் இல்லை மாமா, என்னைக்கும் உங்களை விட்டு என்னால் இருக்கவே முடியாது என்றாள். அதை கேட்ட ராகவன் அவளை தன் கைகளில் ஏந்தியவன் அருகிலிருந்த சோஃபாவில் சென்று அமர்ந்து தன் மடியில் அவளை அமர்த்தி கொண்டான். சரிப்பட்டு, எத்தனை குழந்தை பெற்றுக்கலாம் என்று ராகவன் கேட்க, 5 பெற்றுக்கலாம் மாமா என்றாள். அதை கேட்டவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இல்லைன்னா 6 கூட பெற்றுக்கலாம் மாமா, ஆனால் கண்டிப்பாக இதுக்கு கம்மியாக பெற்றுக்கவே கூடாது என்றாள். அதை கேட்டவன் அதிர்ச்சியில் இருக்க, என்னாச்சு மாமா, இன்னும் அதிகமாக பெற்றுக்கலாமா என்று தீவிரமாக கேட்டாள். அதை கேட்டவன், ஏய் பட்டு, அவ்வளவு குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு உடம்பு என்ன மிஷினா? நம்மளுக்கு 2 போதும் பட்டு, குழந்தைகளை விட நீ தான் எனக்கு முக்கியம் என்று அவன் கூற, இல்லை மாமா, கண்டிப்பாக நம்ம நிறைய குழந்தைய பெற்றுக்கணும். ஏன்னா நான் யாருமே இல்லாமல் நின்ன மாதிரி என் குழந்தைகளும் நிற்கக்கூடாது என்று கூற, அவள் கூறுவதை புரியாமல் பார்த்தவன், என்ன சொல்கிற பட்டு என்று கேட்டான். அவள் அவன் மார்பில் தன் தலையை சாய்த்து, மாமா உனக்கு தெரியாது, அப்பா இறந்தப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அந்த வேதனையை என்னால் சொல்ல முடியாது மாமா. அந்த நேரத்தில் எனக்கு தோணுனது ஒன்று தான். இப்போது என் கூட பிறந்தவங்க யாருன்னா இருந்தால் கண்டிப்பாக அவங்க என் கஷ்டத்தை குறைச்சிருப்பாங்க என்று கூறியவளின் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது. அவளின் கண்ணீர் அவனின் மார்பை நிறைக்க அவளின் தாடையை பற்றி தன்னை பார்க்க செய்தவன், ஏய் பட்டு, என்ன இது, எதுக்கு இப்போ நீ அதெல்லாம் நினச்சி அழுதுகிட்டு இருக்க, உனக்கு நான் தான் இருக்கேனே என்று கூறியவன் அவளின் நெற்றியில் முத்தம் கொடுத்தான். அந்த நேரத்தில் நீ மட்டும் வரலைன்னா இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பேனான்னு எனக்கே தெரியலை என்று கூற, அவன் அவள் வாயின் மீது கை வைத்து, என்ன உன்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது பட்டு, நீ எனக்காக பிறந்தவ, எனக்காக மட்டும்தான் நீ பிறந்திருக்க, அதனால தான் சரியான நேரத்தில் நானே உன்னை தேடி வந்தேன் என்று கூறினான். அதை கேட்டவள், ஆமாம் மாமா, நீ எனக்காகத்தான் பிறந்திருக்க,
நான் உனக்காகத்தான் பிறந்திருக்கேன் என்று கூறி புன்னகைக்க அவளின் கண்களை துடைத்தவன், எதற்காகவும் அழக்கூடாது பட்டு. என்ன, குழந்தை தானே பெற்றுக்கணும், நிறைய பெற்றுக்கலாம், போதுமா என்றான். அதை கேட்டு சிரித்த சீதா, கண்டிப்பா மாமா, அப்புறம் மாற்றியெல்லாம் பேசக்கூடாது என்று கூற, எந்த ஆம்பளையும் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கிடைச்சா விடவே மாட்டாங்க தெரியுமா. நான் மட்டும் என்ன விட்டுடுவேனா? சும்மா மாம்பழம் மாதிரி இருக்கிற என் பொண்டாட்டி மாதிரி 6 பெண் குழந்தைங்களை பெற்றுக்க போகிறேன் என்று கூற, வேண்டாம் மாமா, 3 பையன் 3 பொண்ணு சரியா என்றாள். இது என்ன கணக்கு பட்டு என்று கேட்க, மாமா அப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும் என்றாள். அவன் அப்படியா என்று அவளின் இதழை மெல்ல வருடி அதற்கு முத்தமிட்டான். அவளும் அவனை இறுக்கி கட்டிக்கொள்ள அவள் இதழில் தன்னிதழை பதித்தவன் அவளின் இடையில் கைவிட்டு தன்னுடன் இருக்க அணைத்து கொண்டான். அவனின் முத்தம் ஆழ்ந்து கொண்டே செல்ல அவனின் கைகளோ அவளது இடையை தாண்டி மேடு பள்ளங்களை அளந்து கொண்டு சென்றது. அவன் கைகளை செல்லும் பாதையை அறிந்தவளோ அவனிடமிருந்து விலகி, என்ன மாமா பண்ற என்று கேட்க, இப்போதானடி சொன்ன பிள்ளைங்களை பெற்றுக்கணும்னு, அதுக்கு முயற்சி பண்ண வேண்டாமா என்றான். அவனின் சட்டையை இருக்க பற்றியவள் தன் கீழுதுட்டை கழித்தபடி மௌன மொழியில், அதெல்லாம் பண்ணலாமாமா, ஆனால் இன்னைக்கு வேண்டாம். பாருங்க, கவின் தூங்கிட்டு இருக்கான் என்றாள். அதை கேட்டவன், அவன் தூங்கிட்டு தாண்டி இருக்கான் என்று கூற, மாமா வேண்டாம், சொல்கிறத புரிஞ்சுக்கோ என்று அழுத்தமாக கூற, இது ரொம்ப அநியாயண்டி, புள்ள மட்டும் கேட்பியான், ஆனால் மற்றது வேண்டாமா, போடி என்று கூறியவன் அவளை இறக்கி விடாமல் இறுக்கி அணைத்தான். அவனின் செயலை பார்த்தவள், போடின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணுற மாமா என்று கேட்க, போடின்னா என்கிட்ட இருந்து போறதில்ல பட்டு, இதுதான் போடி என்று கூறியவளின் கழுத்தில் தன் முகத்தை புதைத்து கொண்டான். அவன் செய்யும் சேட்டைகளை ரசித்தவள் அவனின் கழுத்தை கட்டி கொண்டாள். இருவரும் தங்களை மறந்து காதலித்து கொண்டிருக்க அவர்களின் அறைக்கதவு தட்டப்பட்டது. அறைக்கதவு தட்டும் சத்தம் கேட்ட அவள் அவனிடமிருந்து இறங்கி செல்ல, ராகவன், பட்டு இரு என்று கூறியவன் எழுந்து வந்து அவளின் ஆடைகளை சரி செய்து, இப்போ போ என்று கூற அவனை பார்த்து புன்னகைத்தவள் சென்று கதவை திறந்தாள். அங்கு சுந்தரி புன்னகைத்தபடி, சாரி சீதா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? கவின் என்ன பண்ணுறான் என்று கேட்க, அவன் தூங்கிட்டான் அண்ணி என்றாள். அறையின் வாசலில் சுந்தரியை பார்த்த ராகவன், உள்ள வாக்கா என்று அழைக்க, உள்ளே வந்த சுந்தரி ராகவனுக்கு எதிரில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தாள். சுந்தரி, ஒன்றுமில்லடா, கவினை தூக்கிட்டு போகலாம்னு வந்தேன், அவன் இல்லாமல் எங்களுக்கு தூக்கமே வராதுடா என்றாள். அவன் சிரித்து கொண்டே, சரிக்கா, நான் வேணா தூக்கிட்டு வரட்டா என்று கேட்க, இல்லடா, நானே தூக்கிட்டு போகிறேன் என்று கூறியவள் சிறிது நேரம் அவர்களிடம் பேசிவிட்டு கவினை தூக்கிச் சென்றாள். மறுநாள் காலை விடிந்ததிலிருந்தே சுந்தரேசன் வீட்டில் மிகவும் பரபரப்பாக இருக்க சீதா கவினுடன் மல்லு கட்டி கொண்டிருந்தாள். சுந்தரியும் வேலனும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கு அனைத்து ஏற்பாடுகளையும் கவனித்து கொண்டிருக்க ராகவன், சரவணன் இருவரும் அவர்களுக்கு உதவியாக இருந்தனர். சுந்தரேசன், பரமேஸ்வரி, செல்வி மூவரும் வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் பார்த்து கொண்டிருக்க சீதா கவினை குளிக்க வைத்து கிளப்பிக் கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் சுந்தரேசன் குடும்பத்தினர் அனைவரும் தயாராகி குலதெய்வ கோவிலுக்கு சென்றனர். அங்கு ஏற்கனவே பாக்கியம் குடும்பத்தினரும் நதியா, சுரேஷ், சாரதா, சாந்தி என அனைவருமே அங்கு இருந்தனர். ராகவன் காலையிலேயே கோவிலுக்கு வந்ததால் வீட்டிலிருந்து வருபவர்களை ஆவலாக எதிர்பார்த்து காத்திருந்தான். காரில் இருந்து அனைவரும் இறங்க சீதா இளஞ்சிவப்பு நிற பட்டுப்புடவை அணிந்து காரில் இருந்து இறங்கினாள். ராகவன் கண்ணிமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருக்க அவன் அருகில் நின்றிருந்த சரவணன், டேய் மச்சான், என்னடா பண்ணுற என்று கேட்க, ஒன்றில்லடா, சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்றான். அதை கேட்ட சரவணன், டேய் மச்சான், பொண்டாட்டிய இப்படி சைட் அடிக்கிறவனை முதல் முறையாக நான் பார்க்குறேன்டா, உன் பொண்டாட்டி தானடா, போய் பக்கத்தில் நின்று பாரு என்று கூற அவன் தலையை சொரிந்து கொண்டே, என்னன்னு தெரியலடா, அவளை எப்போ பார்த்தாலும் புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கு என்று கூற, டேய் மச்சான், இந்த மாதிரி சைட் அடிச்சுக்கிட்டே இல்லாமல் சீக்கிரமாக குழந்தைய பெற்று என் கையில் கொடு, புரியுதா என்று கூறி அவன் தோளை தட்டிவிட்டு அங்கிருந்து சென்றான். ராகவன் நேராக சீதாவின் அருகில் சென்றான். ராகவனை பார்த்த சீதா, மாமா எதனா சாப்பிட்டீங்களா? காலையில் சாப்பிடாம கூட வந்துட்டீங்களே என்று கேட்க, நான் சாப்பிட்டேன் பட்டு, நீ சாப்பிட்டியா? இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்குடி என்று கூறியவன் அவள் கையோடு தன் கையை கோர்த்து கொள்ள அவளும் புன்னகையுடன் அவன் கையை இறுக்க பற்றி கொண்டாள். சுந்தரி, வேலன் இருவரும் அனைத்து ஏற்பாடுகளையும் அழகாக செய்திருந்தனர்.
அந்த கோவில் முழுவதும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு அங்கு 2 நாற்காலிகள் போடப்பட்டிருந்தது. சுந்தரி வேலன் இருவரும் நதியா, சுரேஷ், காளி, ராதா ஆகியோர்களுக்கு உடைகள் கொடுத்து மாற்றி வருமாறு கூற அவர்கள் உடையை வாங்கி கொண்டு அதனை மாற்றி வந்தனர். ராகவன், சீதா இருவரும் அவர்களிடம் மாலையை கொடுக்க ஆண்கள் அனைவரும் தங்கள் மனைவிக்கு மாலையை அணிவித்தனர். மாலையை அணிவித்த பெண்கள் அங்கு போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர பரமேஸ்வரி அவர்களுக்கு சந்தனமிட்டு 5 வகையான உணவுகளை ஊட்டி வளையல் பூட்டினார். இதை பார்த்து அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்க ராகவன் சீதாவை மட்டுமே பார்த்து கொண்டே இருந்தான். சீதா தனது வயிற்றினை மெல்ல தொட்டு பார்க்க அவன் அவளின் நிலையை புரிந்து கொண்டு அவள் அருகில் வந்து அவள் வயிற்றில் வைத்திருந்த கையில் மேல் தன் கையை வைத்து, பட்டு, நம்மளுக்கும் நேரம் வரும், அப்போ இதை விட ரொம்பவே பிரம்மாண்டமா நான் உனக்கு எல்லாமே செய்வேன், புரியுதா? நீ தேவையில்லாத எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருக்காத பட்டு என்று கூற அவளின் கண்கள் கலங்கி சரி என்று தலையசைத்தாள். செண்பகம் வளையல் போட்டவுடன் அனைவரும் வந்து அவர்களுக்கு சந்தனமிட்டு வளையல் பூட்டினர். செல்வி ஓரமாக நிற்க அதை பார்த்த காளி, அம்மா நீங்க வந்து வளையல் போடுங்க என்று கூற, இல்லை வேணா காளி, எல்லாரும் போடட்டும், நான் கடைசியில் போடுறேன் என்று செல்வி கூற ராகவன் கோபமாக, என்னம்மா இது, முதல்ல வந்து வளையல் போடுங்க, ஒரு அம்மாவை விட யாராலையும் பிள்ளைங்க சந்தோஷத்தை பற்றி யோசிக்க முடியாது என்று கூற காளியும் சுரேஷும், ஆமாம்மா நீங்கள் வந்து வளையல் போடுங்க என்றனர். செல்வி கண்கலங்கியபடி அனைவருக்கும் சந்தனமிட்டவர் வளையல் போட்டி சாதம் ஓட்டினார். அவரை தொடர்ந்து பெண்கள் அனைவரும் வளையல் போட்டி சாதம் ஓட்ட இதை பார்த்த சீதாவும் ஆசையாக சென்று அவர்களுக்கு சந்தனமிட்டு சாதம் ஓட்டியவள் வளையல் போடும் நேரம் அவள் கையில் இருந்த வளையலை வெடுக்கென்று பிடுங்கினார் சாரதா. நீ எதுக்கு இந்த வளையலை போடுற? நீயே குழந்தை இல்லாமல் கிடக்கிற, நீ வளையல் போட்டா அது அபசகுணம் என்றார். அதை கேட்ட சீதா மனதில் யாரோ கத்தி வைத்து குத்துவது போல் இருக்க, ராதா, அம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்க, உன்னால் அமைதியாக இருக்க முடியாதா என்று கூற, ஏ ராதா வாயை மூடு, சும்மா என்ன வாயை அடக்காத, உங்கள் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் தானே கல்யாணம் ஆச்சு, நீங்கள் 2 பேரும் மாசமாக இருக்கீங்க, ஆனால் அவள் வயிற்றில் ஒரு புழு பூச்சி கூட வரலை, அவள் வந்து உங்களுக்கு வளையல் போட்டால் உங்கள் வயிற்றில் வளர குழந்தைக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்று கேட்க அதை கேட்ட ராகவனுக்கு கோபம் தலைக்கு மேலேறியது. அத்தை என்ன பேசுகிறீங்கன்னு புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? எங்களுக்கு எப்போ குழந்தை பெற்றுக்கணும்னு தெரியும், சீதாவுக்கு குழந்தை பிறக்காதுன்னு உங்களுக்கு யார் சொன்னா என்று கேட்க, யார் சொல்லணும், அதான் தெரியுதே, இத்தனை மாதம் இன்னும் அங்கே இல்லையே என்று சாரதா கூற அதை கேட்ட காளி, அத்தை இந்த மாதிரி பேசாதீங்க, தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போங்க, ஏன் மற்றவங்க மனசை இப்படி காயப்படுத்துகிறீங்க, அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது என்று காளி கத்த, அவங்க அப்படித்தான் அண்ணா, மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தினாதான் அவங்க நல்லா இருப்பாங்க போல என்று சுரேஷ் கூற அனைவரும் சாரதாவை பிடித்து திட்டிக் கொண்டிருந்தனர். சீதா அங்கிருந்து செல்ல அவள் செல்வதை பார்த்த ராகவன் அவள் பின்னால் சென்றான். இதை பார்த்த ராதாவுக்கும் நதியாவுக்கும் மனது மிகவும் கஷ்டமாக இருந்தது. செல்வியும் அழுகையுடன் அங்கிருந்து நகர, பாக்கியமோ, என்னக்கா நீங்களே போய் அழுதுட்டு இருந்தா பிள்ளைங்களுக்கு யார் தைரியம் சொல்லுவா என்று கூற, சீதாவும் ஒரு குழந்தை மாதிரி தான், அவளுக்கும் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை, என்கிட்ட எத்தனை தடவை அதை பற்றி சொல்லுவா தெரியுமா, ஆனால் கடவுள் அவள் விஷயத்தில் இன்னும் கண்ணு திறக்கலையே என்று கூறியவர் தன் புடவை முந்தியை எடுத்துக்கொண்டு கண்களை துடைத்து கொண்டார். சாரதா கத்தி கொண்டிருக்க, இதோ பாரு சாரதா, இத்தோட எங்கள் குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இதோ பாருங்க பேராண்டிங்களா, இந்த பொம்பளை வந்து தான் நம்ம குடும்பத்தில் ஒரு விசேஷம் நடக்கணும்னா அப்படிப்பட்ட விசேஷமே நம்ம வீட்டுக்கு தேவையில்லை என்று கூற, சாரதா, இதோ பாருங்க பெரியம்மா, உங்ககிட்ட நான் பேசலை, என் பொண்ணை இந்த இடத்துல கொடுத்துருக்கேன், அதனால் நான் இங்கே தான் இருப்பேன் என்று கூற, ராதா, அம்மா இன்னொரு தடவை உன் வாயால் என்னை பொண்ணுன்னு சொல்லாத, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, இத்தோட நீ என்னை பார்க்கவும் வராத என்று கத்த சாரதாவும் அவளை முறைத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். நதியா கண்கள் கலங்கி, நான் போய் சீதாவை பார்த்துட்டு வந்துடட்டுமா மாமா என்று கூற, வேண்டாம் நதியா, அதான் ராகவன் போயிருக்கான்ல, அவன் பார்த்துப்பான், நீ உட்காரு என்று சுரேஷ் கூறினான். சுரேஷுக்கும் காளிக்கும் சீதாவை நினைத்து மனது மிகவும் கஷ்டமாக இருந்தது. நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, சீதாவை என் பேராண்டி பார்த்துப்பான் என்று கூறி அவர்கள் இருவரையும் மீண்டும் அமர்த்தி அவர்களுக்கு வளையல் பூட்டினார் பரமேஸ்வரி. இதை பார்த்த சரவணனுக்கும் சாந்திக்கும் மிகவும் கஷ்டமாக இருந்தது. சரவணன் ராகவன் சென்ற திசையை பார்த்து கொண்டிருக்க, சாந்தி, என்ன மாமா நீங்கள் இங்கேயே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அண்ணன் கூட போங்க என்று கூற, சரவணன், இல்லை சாந்தி,
அவனை இந்த மாதிரி நிலைமையில் என்னால் பார்க்க முடியாது. சீதாவுக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு எவ்வளோ ஆசை தெரியுமா? ராகவன் என்கிட்ட இதை பற்றி அடிக்கடி பேசுவான் என்று கூற சரவணனின் கண்களும் கலங்க சாந்தி அவனை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தாள். அனைவருக்கும் கோவிலுக்கு வந்த பொழுது இருந்த மகிழ்ச்சி இப்பொழுது இல்லாமல் போக அவர்களின் முகத்தில் புன்னகை தொலைந்து போயிருந்தது. அனைவரும் ஒவ்வொரு நிலையில் இருக்க ஆண்கள் மட்டும் வந்தவர்களுக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தனர். பரமேஸ்வரி நடந்ததை நினைத்து அழுது கொண்டிருக்க அவர் அருகில் வந்து அமர்ந்த சுந்தரேசன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கடி? நீயே இப்படி அழுதுகிட்டு இருந்தா பிள்ளைகளை யார் சமாதானப்படுத்துவா என்று கூற, என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒரு குழந்தை மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தவளை பார்த்து இந்த படுபாவி என்ன சொல்லிட்டா? அவன் நல்லாவே இருக்க மாட்டா என்றார். விடு பரமேஸ்வரி, கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. கண்டிப்பாக அவளுக்கு பதில் சொல்லுவார். நீ முதல்ல போய் எல்லாரையும் சாப்பிட சொல்லு. பாவம் புள்ளத்தாச்சி பொண்ணுங்களும் இருக்காங்கல்ல, போ என்றார். அவர் கூறியதை கேட்டு பரமேஸ்வரி சரவணனை அழைக்க, சொல்லுங்க பாட்டி என்று கூறியபடி அவர்கள் முன் வந்து நின்றான். டேய், சாந்தி கிட்ட சொல்லி எல்லாரையும் சாப்பிட வைக்க சொல்லு. அது மட்டும் இல்லாமல் புள்ளத்தாச்சி பொண்ணுங்களுக்கும் சாப்பாடு கொடுக்க சொல்லு என்று கூற சரவணன் சரி என்று தலையசைத்து விட்டு சாந்தியிடம் அனைத்தையும் கூற சாந்தியும் அவர்கள் அனைவருக்கும் சாப்பாட்டை பரிமாறினாள். அங்கிருந்து அழுது கொண்டே செல்ல சீதா ஆற்றின் கரையில் அமர்ந்திருக்க அவளை எப்படி சமாதானம் செய்வது என்று தெரியாமல் பின்னால் வந்த ராகவன் அவள் அருகில் வந்து அமர்ந்தான். அவள் ஏதும் பேசாமல் அமைதியாக கண்ணீர் வடித்து கொண்டிருக்க ராகவன் பட்டு என்று அழைத்தான். அவன் அழைப்பை கேட்டு அவள் தாயை தேடிய குழந்தை போல அவனை தாவி கட்டிக்கொண்டாள். அவனின் மார்பில் தன் முகத்தை புதைத்து சத்தமாக கதறி அழுதாள். அவள் அழுவதை பார்த்தவன் கண்களும் கலங்க தன் கண்களை துடைத்தவன், பட்டு, எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? அவங்கள பற்றி தான் உனக்கு நல்லா தெரியுமில்ல. தயவு செஞ்சு இப்படி அழாதடி, என்னால் தாங்கிக்கவே முடியலை என்று தழுதழுத்த குரலில் கூறினான். அவனிடமிருந்து விலகியவள் அவன் கலங்கிய முகத்தை பார்த்து, இல்லை மாமா, நான் அழலை, தயவு செஞ்சு நீ அழாத என்று அவனின் கண்களை துடைத்து விட, நீ அழாதடி பட்டு, என் பட்டு அழுதா என்னால் தாங்கிக்கவே முடியாது என்று கூறியபடி அவளது கண்களை துடைக்க அவளும் தன் அழுகையை கட்டுப்படுத்தியவள் அவன் தோள்களின் மேல் தலையை சாய்த்தவள் அமைதியாக இருந்தாள். இருவரும் ஏதும் பேசாமல் அமைதியாக இருக்க சீதா, மாமா எனக்காக ஒன்று செய்வியா என்று கேட்டாள். அவளின் முகத்தை தன் கைகளால் ஏந்தியவன், என்ன செய்யணும் பட்டு, சொல்லு பட்டு, உனக்காகத்தாண்டி நான் இருக்கேன் என்றான். மாமா, தயவு செஞ்சு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போறியா? என்னால் தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. இனி இங்கே இருந்தால் நடந்ததை பற்றி யோசிச்சு யோசிச்சு எனக்கு பைத்தியமே பிடிச்சிடுமாமா. நாம் ஊருக்கு போகலாமா என்று குழந்தை போல கேட்க அவளை இழுத்து அணைத்தவன், கண்டிப்பாக போகலாம் பட்டு, என் பட்டுக்கு கஷ்டத்தை கொடுக்குற எதுவும் வேண்டாம், வா போகலாம் என்றவன் அவளின் கையை பற்றி கோவிலுக்கு வெளியில் அழைத்து வந்தான். அவன் தன் காரை நிறுத்தியிருந்த இடத்திற்கு அவளை அழைத்து வந்தவன் கார் கதவை திறந்து அவளை உள்ளே அமர வைத்தவன் அவனும் டிரைவர் சீட்டில் வந்து அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து சென்றான். அவள் ஏதும் பேசாமல் அமைதியாக ஜன்னலின் ஓரம் சாய்ந்தவள் தன் கண்களை மட்டும் மூடியபடி அமர்ந்திருக்க அவள் நிலையை பார்த்தவன் தன் மனதில் சொல்ல முடியாத வலியை உணர்ந்தான். அவன் அவளின் தலையை மெல்ல வருட, மாமா, நம்ம அத்தைக்கிட்ட கூட சொல்லாமல் வந்துட்டோமே, தாத்தா பாட்டி என்ன நினைப்பாங்க என்று கேட்க, நான் பார்த்துக்கிறேன் பட்டு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, சரியா என்றான். அவன் கூறியதை கேட்டவள் தன் கால்களை மடக்கி கைகளால் கட்டியபடி தன் முகத்தை அதில் புதைத்தவள் அப்படியே ஜன்னலில் ஓரமாக சாய்ந்து உறங்கியிருந்தாள். அவள் உறங்குவதை பார்த்தவன் சிறிது தூரம் சென்று வண்டியை ஓரமாக நிறுத்தி அதிலிருந்து வெளியில் வந்தவன் தன் ஃபோனை எடுத்து காளிக்கு ஃபோன் செய்தான். காளி ஃபோனை அட்டன் செய்து, ராகவா எங்கடா இருக்க? நான் உன்னை இங்கே எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கேன். சீதா எப்படி இருக்கா என்று கேட்க, அண்ணா, நான் அவளை கூட்டிகிட்டு ஊருக்கு போயிட்டு இருக்கேன் என்றான். அதை கேட்ட காளி அதிர்ச்சியாக, என்னடா சொல்கிற? எதுக்கு இப்போ நீ ஊருக்கு கிளம்புன? வீட்டில் இருந்திருக்கலாம்ல என்று கூற, அண்ணா, சீதாவை என்னால் சமாதானமே படுத்த முடியலை. அவள் வீட்டுக்கு வந்தால் அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து இன்னும் மனசு கஷ்டப்படுவா. அதனால தான் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் எல்லாம் சரியானதும் நான் கண்டிப்பாக அவளை கூட்டிகிட்டு வரேன் என்று கூற சிறிது நேரம் யோசித்தவன், டேய், நீ பார்த்து வண்டியை ஓட்டிகிட்டு போ, வீட்டுக்கு போனதும் எனக்கு கால் பண்ணு என்றான். அண்ணா, வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நீ தான் சொல்லி புரிய வைக்கணும் என்று கூற, சரிடா, நான் பார்த்துக்கிறேன், நீ பத்திரமா பார்த்துப்போ என்று கூறியவன் ஃபோனை கட் செய்தான். ராகவன் ஒரு பெருமூச்சு எடுத்துவிட்டு மீண்டும் தன் காருக்குள் வந்து அமர அங்கு சீதா கண்களை மூடி தூங்கி கொண்டிருந்தாள்.
அழுது அழுது சிவந்த முகத்தை முடிகள் மறைத்திருக்க அவள் படுப்பதற்காக சீட்டை சாய்த்தாற்போல் வைக்க அவளும் வசதியாக சாய்ந்து படுத்து கொண்டாள். அவள் நெற்றியில் முத்தமிட்டவன், நான் இருக்கேண்டி பட்டு, உனக்காக. கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில் நமக்கு குழந்தை பிறக்கும். அப்போ பாரு, உன்னை இப்படி பேசினவங்க முன்னாடியே வந்து எப்படி வளைகாப்பு நடத்தி காட்டுறேன்னு என்று கூறியவன் வண்டியை ஸ்டார்ட் செய்து சென்றான். சரவணன் எவ்வளவு வற்புறுத்தியும் சுந்தரி, வேலன், காளி, செல்வி, சுரேஷ் என யாரும் சாப்பிடாமல் இருந்தனர். சாந்தி வற்புறுத்தி பரமேஸ்வரிக்கும் சுந்தரேசனுக்கும் பாக்கியத்திற்கும் சாப்பாடு கொடுத்தாள். அனைவரும் அங்கிருந்து செல்ல செல்வி காளி அருகில் வந்து, டேய் எங்கடா ராகவன் சீதாவா காணோம், பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியலடா என்று கேட்க, அம்மா ராகவன் சீதாவை ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டான் என்றார். அதை கேட்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். சரவணன், என்னண்ணா சொல்கிறீங்க? ராகவன் ஊருக்கு போயிட்டானா? ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை என்று கேட்க, அவன் யார்கிட்டையும் சொல்லலடா, இங்கே இருந்தா சீதா மனசு இன்னும் கஷ்டப்படும்னு கிளம்பிட்டான் என்றான். அதை கேட்டு சுந்தரேசன் பரமேஸ்வரி அமைதியாக அமர செல்வி அழத் தொடங்கினார். தன் தாயின் மடியில் இருந்த கவின் தூக்கம் கலைந்து எழுந்து சுற்றி பார்த்தவன், அத்தை அத்தை என்று கூறியபடி தனது பிஞ்சு கால்களால் முட்டி போட்டு கொண்டு நடக்க அவன் கூறியதை கேட்டவர்கள் அனைவருக்குமே அழுகை வந்தது. சுந்தரி கவினை தூக்கியவள் அங்கிருந்தவர்களிடம், நான் வீட்டுக்கு போகிறேன் என்று கூற, பரமேஸ்வரி, ஏண்டி நீ கூட போறேன்னு சொல்கிற, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகலாம்ல என்று கூற, இல்லை பாட்டி, இங்கே இருந்தா கவின் சீதாவை கேட்டு அழ ஆரம்பிச்சிடுவான், நான் அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு போகிறேன் என்று கூறியவள் வேலனை பார்த்தாள். வேலனும் அனைவரிடமும் கூறிவிட்டு சுந்தரியின் கையை பற்றி தனது வீட்டிற்கு சென்றான். அனைவரும் அவரவர் வீட்டிற்கு சென்றனர். பாக்கியம் வீட்டில் அனைவரும் சீதாவை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்க ராதாவிற்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. தன் அறைக்கு வந்தவள் கண் கலங்கி அமைதியாக அமர்ந்திருந்தாள். காளி அவள் அருகில் வந்து, ராதா வீடு நடந்தது நடந்துடுச்சு, நீ எதுக்கு இப்படி இருக்க என்று கேட்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒரு காலத்தில் நான் சீதா மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் தப்புன்னு எனக்கு அப்போ புரியலை. ஆனால் இப்போ புரியுது. நான் எவ்வளவு கெட்டவளாக இருந்திருக்கேன். இதெல்லாம் நினச்சி பார்த்தாலே எனக்கு என்னையே பிடிக்க மாட்டேங்குது என்று கூற, காளி அவளின் கன்னத்தை பற்றி தன்னை பார்க்க செய்தவன், இதோ பாரு ராதா, மனுஷங்க தப்பு பண்ணுறது சகஜம்தான். ஆனால் அந்த தப்பை திரும்ப திரும்ப தான் பண்ணக்கூடாது. உன் தப்பை நீ உணர்ந்துட்ட, அதை நினச்சி நீ கவலைப்படாத, சரியா என்றான். அதை கேட்ட ராதா, நான் திருந்திட்டேங்க. ஆனால் அம்மா இன்னைக்கு பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அந்த மாதிரி பேசக்கூடாதுங்க. பாவம் சீதா எப்படி உடஞ்சி போயிட்டா, அவள் அழும்போது என்னால் பார்க்கவே முடியலை என்று கூறி அவன் தோள் மீது சாய்ந்தாள். எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ராதா. அத்தை அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. என்னை பொறுத்தவரையும் இந்த விஷயங்களை நம்ம பேசவே கூடாது. புதுசாக கல்யாணம் ஆனவங்களை பார்த்தா கூட எப்படி இருக்கீங்க மட்டும்தான் கேட்கணுமே தவிர, ஏன் நீங்கள் இன்னும் குழந்தை பெற்றுக்கலன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அது அவங்களோட விருப்பம் ராதா. ஆனால் சில பேருக்கு இன்னும் இது புரியவே மாட்டேங்குது. அவங்க மேலே அக்கறை இருக்குன்னு நினச்சி ரொம்பவே காயப்படுத்துகிறாங்க. உண்மையான அக்கறை இருந்தால் அதை பற்றி கேட்காம இருந்தாலே போதும், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்றான். ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். இந்த கேள்வியெல்லாம் அவங்கள எவ்வளவு புண்படுத்தும், யாருக்குமே புரியவே மாட்டேங்குது என்று ராதா கூற, சரி ராதா நீ படு, ரொம்ப நேரமாக உட்கார்ந்துக்கிட்டே இருக்க என்று கூற ராதாவும் அவனின் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டாள். சுரேஷ் அறையில் நதியா கட்டில் மேல் சாய்ந்தவாறு அமர்ந்திருக்க அவள் கால்களை தன் மடியில் வைத்து அதனை பிடித்து விட்டு கொண்டிருந்தான் சுரேஷ். நதியா ஏதும் கூறாமல் கண்கள் மட்டும் கலங்கியபடி இருக்க அவளை கவனித்தவன், நதியா அங்கே நடந்ததை நினச்சி எல்லாருக்கும் கஷ்டந்தான், ஆனால் அதே நினச்சிட்டு நீ இந்த மாதிரி இருக்காத என்று கூற, நதியா இல்லைங்க, எனக்கு சீதாவை நினச்சி கஷ்டமாக இருந்தாலும் ராகவனை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க என்று கூறினாள். அதை கேட்டவன், எனக்கும் ரொம்ப கவலையாக இருக்குது. சீதாவை பற்றி அவங்க சொன்னதும் ராகவன் எவ்வளவு துடிச்சு போனான் தெரியுமா? இதுவரை நான் அவனை இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. என்ன பண்ணுறது, கடவுள் ஏன் அவனுக்கு இந்த மாதிரி பண்ணுறாருன்னு தெரியலையே என்று சுரேஷ் புலம்பிக் கொண்டிருக்க நதியாவும் ராகவன் சீதாவை நினைத்து கொண்டே இருந்தாள். ராகவன் காரை ஓரமாக நிறுத்தி சீதாவை தட்டி எழுப்பினான். பட்டு எழுந்திரு என்று கூற அவள் மெதுவாக கண்களை திறந்தவள், என்னாச்சு மாமா என்று கேட்டாள். பட்டு எழுந்திரு, சாப்பிடலாம். மத்தியானம் கூட எதுவும் சாப்பிடலை. இப்போ மணி 9 ஆகுது. இதுக்கு மேலே எங்கேயும் ஹோட்டல் இருக்காது, வா சாப்பிடலாம் என்று கூற, எனக்கு எதுவும் வேண்டாமாமா, எனக்கு பசிக்கலை, ஒரு காஃபி மட்டும் வாங்கி கொடுக்குறியா
என்றாள். அதை கேட்டு அவன் அவளை முறைத்தபடி, சரி இங்கேயே இரு, நான் போயிட்டு வரேன் என்று கூறியவன் காரில் இருந்து இறங்கி சென்றான். 10 நிமிடம் கழித்து கையில் சூடான இட்லி சாம்பாருடன் காருக்குள் வந்து அமர அவனை பார்த்தவள், என்ன மாமா இது என்று கேட்க அவன், தெரியலையா பட்டு, இதுக்கு பேர் எங்கள் ஊரில் இட்லின்னு சொல்லுவாங்க என்று கூறியவன் அதை எடுத்து அவளுக்கு ஊட்டினான். ராகவன் சிரித்தபடி அவளுக்கு ஊட்டிவிட, நீயும் சாப்பிடு மாமா என்று கூற, நான் சாப்பிட்றேன் பட்டு, முதல்ல நீ சாப்பிடு என்று கூறியவன் அவளுக்கு முழுதாக 2 இட்லியை ஊட்ட அதை சாப்பிட்டவள், போதும் மாமா என்றாள். மீதி இருந்த 3 இட்லியை அவன் சாப்பிட்டு முடித்தான். அவளுக்கு உணவு ஊட்டிவிட்டவன் கை கொண்டு வாயை துடைத்துவிட்டு அவளுக்கு தண்ணீர் கொடுக்க அதை வாங்கி குடித்தவள், எங்கே இருக்கோம் மாமா என்று கூற, இன்னும் 3 மணி நேரம்தான் பட்டு, அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் என்றான். அதை கேட்டவள், அத்தைக்கு ஃபோன் பண்ணி எதனா சொன்னீங்களா என்று கேட்க, எதா இருந்தாலும் நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் பட்டு, முதல்ல நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று கூறியவன் தன் காரை ஸ்டார்ட் செய்து ஓட்டிக்கொண்டிருந்தான். மாமா, நம்ம வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் வந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம திருப்பி வீட்டுக்கே போயிடலாமா என்று கேட்க அவளை பார்த்து புன்னகை செய்தவன், இவ்வளவு தூரம் வந்துட்டோம் பட்டு, திரும்பி எதுக்கு போகணும், நம்ம அடுத்த வாரம் போகலாம் சரியா என்று கூறியவன் அவள் கையை இறுக்கமாக பற்றி தனது இதயத்தில் வைத்து கொண்டான். அவனின் செயலை பார்த்து சிரித்தவள் அவன் தோள் மீது சாய்ந்து கொண்டு, ஏமாமா, இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன்ல என்றாள். நீ மட்டும்தான் இருக்க, நீ மட்டும்தான் இருப்பப்பட்டு என்று அவன் கூற, அப்போ உனக்கு முன்னாடி நான் செத்து போயிட்டா என்று அவள் கேட்க, அதை கேட்டவன் அவள் கையை மெல்ல கடித்து, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இன்னொரு தடவை கேட்டேன்னு வச்சுக்கோயேன், கேட்ட உன் வாயை கடிச்சிடுவேன் என்றான். ஐயோ மாமா, இப்போ இல்லை, வயசானதுக்கு அப்புறம் நான் முதல்ல செத்து போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ என்று கேட்க, என் பட்டோடவே நானும் வந்துடுவேன், ஏன்னா என் பட்டு நான் இல்லாமல் இருக்கவே மாட்டா என்று கூறியவன் அவள் கைகளை பற்றி இறுக்கமாக முத்தமிட்டான். அதை கேட்டவள், ஆமாம் மாமா, என்னை விட்டு நீ போயிடாத, உன்னை விட்டு என்னாலையும் இருக்க முடியாது என்று கூறியவள் அவனின் கன்னத்தில் முத்தம் கொடுக்க, அந்நேரம் சரியாக பின்னால் வந்த லாரி காரை வேகமாக இடித்து தள்ளியது. இதை சற்றும் எதிர்பாராதவன் என்ன நடக்கிறது என்று கவனிப்பதற்குள் அவர்களின் கார் அங்கு இருந்த சுவற்றில் வேகமாக மோதி நின்றது. சுவற்றில் வேகமாக மோதியதில் கார் ஸ்டேரிங்கில் இடித்து மயங்கி விழுந்தான் ராகவன். இக்கதை தொடரும். இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.